அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே ஷேர் அகாடமி. இன்று நாம் இந்த வீடியோவில் புக் வேல்யூவை விட குறைந்த விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம் பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புக் வேல்யூ விட குறைந்த விலையில் கிடைக்கும் ஹை மார்க்கெட் கேப் ஸ்டாக்ஸ், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல ஓஎன்ஜிசி. இதனுடைய புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 223. மார்க்கெட் கேப் 2,34,245 ரூபா. இப்போ ப்ரைஸ், கரண்ட் ப்ரைஸ் 186 ரூபா. ஓகேங்களா. அடுத்தது ஐஓசி. மார்க்கெட் கேப் 1,27,515. புக் வேல்யூ 98 ரூபா 90 பைசா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 90 ரூபா 30 காசு. அடுத்தது பிஎஃப்சி, பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். மார்க்கெட் கேப் 81,678 கோடி. புக் வேல்யூ 255 ரூபா. இப்போ 248 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாக் பிஎன்பி, பஞ்சாப் நேஷனல் பேங்க். மார்க்கெட் கேப் 79,555 கோடி. புக் வேல்யூ 93 ரூபா 40 பைசா. கரண்ட் ப்ரைஸ் 72 ரூபா 20 பைசா. பிஎன்பி. அடுத்தது கானரா பேங்க். மார்க்கெட் கேப் 66,996 கோடி. புக் வேல்யூ 430 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 369 ரூபா. அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா, என்எஸ்சியில் பேங்க் இந்தியா. 40,872 கோடி. புக் வேல்யூ 147 ரூபா. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 99 ரூபா 60 பைசா. ஜிஐசிஆர்இ, ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. மார்க்கெட் கேப் 39,404 கோடி. புக் வேல்யூ 269 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 225 ரூபா. அடுத்தது செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. மார்க்கெட் கேப் 35,894 கோடி. புக் வேல்யூ 133 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 86 ரூபா 90 பைசா. நெக்ஸ்ட் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. மார்க்கெட் கேப் 74,977 கோடி. புக் வேல்யூ 115 ரூபா. இப்போது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 101 ரூபா. அடுத்தது ஆயில் இந்தியா லிமிடெட். மார்க்கெட் கேப் 34,977 கோடி. புக் வேல்யூ 355 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 323 ரூபாய். அடுத்தது எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ். மார்க்கெட் கேப் 25,281 கோடி. புக் வேல்யூ 494 ரூபா. கரண்ட் ப்ரைஸ் 460 ரூபாய். அடுத்தது 1 இயர் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஃபார் ஸ்மால் கேப் பேங்க்ஸ். ஒரு வருஷத்தில் ஸ்மால் கேப் பேங்க்ஸ் கொடுத்த பர்சன்டேஜ் லாபம் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். லிஸ்ட்டு 1 இயர் ப்ராஃபிட். யூகோ பேங்க் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 13 ரூபா இருந்தது, இப்போ 38 ரூபா 50 காசு. ஏறக்குறைய 196% உயர்ந்திருக்கு. அது மாதிரி ஜேகே பேங்க் 1 இயர் பிஃபோர் ப்ரைஸ் 37 ரூபா. இப்போதைய ப்ரைஸ் 107 ரூபா, 186% உயர்ந்திருக்கு. கேடிகே பேங்க் 1 இயர் பிஃபோர் ப்ரைஸ் 91 ரூபா 65 பைசா. இப்போ 234 ரூபா, 185% உயர்ந்திருக்கு. அதே மாதிரி பிஎஸ்பி ஒரு வருஷத்துக்கு முந்தின ப்ரைஸ் 16 ரூபா 65 பைசா. இப்போ 40 ரூபா 40 பைசா, 142% உயர்ந்திருக்கு. ஈக்விட்டாஸ் பேங்க் 48 ரூபா 10 காசு இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முந்தின ப்ரைஸ். இப்போ 101 ரூபா 10 காசில் இருக்குது. ஏறக்குறைய 110% உயர்ந்திருக்கு. அடுத்து சவுத் பேங்க் 13 ரூபா 15 காசு இருந்தது, இப்போ 25 ரூபா 95 காசு, 97% ஏறக்குறைய உயர்ந்திருக்கு. அதேமாதிரி ஆர்பிஎல் பேங்க் 123 ரூபா இருந்திருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 243 ரூபா இருக்குது, 96% உயர்ந்திருக்கு. அது மாதிரி பேங்க் இந்தியா
56 ரூபா 45 பைசா இருந்திருக்கு. இப்போ வந்து 99 ரூபா 90 பைசா இருக்குது. ஏறக்குறைய 76% உயர்ந்திருக்கு. அடுத்தது பிஎன்பி, சரி பேங்க் இந்தியா 99 ரூபா 90 காசு ஓகே சொல்லிட்டேன். பிஎன்பி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 43 ரூபா 30 காசு இருந்திருக்கு. இப்போ வந்து 72 ரூபா 45 பைசாவாக இருக்குது. ஏறக்குறைய 67% உயர்ந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 56 ரூபா 50 காசு இருந்திருக்கு. இப்போ வந்து 88 ரூபா 75 காசு, 57% உயர்ந்திருக்கு. கரூர் வைசியா 92 ரூபா இருந்தது, இப்போ 145 ரூபா இருக்குது. ஏறக்குறைய 56% உயர்ந்திருக்கு. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து 50%க்கு மேலே உயர்ந்திருக்கு. அதனால் பேங்க் ஸ்டாக் ஒரு செக்டார் அப்படி உயருது அப்படின்னா அதில் நம்ம முதலீடு பண்ணோம்னா, முதலீடு பண்ணிட்டு பொறுமையாக இருக்கணும். ஒரு வாரத்துலேயோ ஒரு மாதத்துலேயோ அது இறங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. நம்ம பொறுமையோடு காத்திருந்தோம்னா இது மாதிரி 50%க்கு மேலே நம்ம ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு குறைஞ்சாலும் அதை ஆவரேஜ் பண்ணி வெயிட் பண்ணோம்னா, பொறுமையாக நிதானமாக வெயிட் பண்ணோம்னா உயர்ந்து லாபம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் எந்த ஸ்டாக்லேயும் வந்து போட்ட உடனே முதலீடு வந்து லாபத்தை கொடுக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. போட்டுட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணோம் ஒரு வருஷமோ 2 வருஷமாக வெயிட் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சேனலில் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட நோக்கத்திற்காக மட்டுமே. எந்த ஸ்டாக்கையும் வாங்கவோ இல்லை விற்கவோ பரிந்துரைக்கவில்லை. எனவே பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்கள் அவர்களுடைய சொந்த ரிஸ்கில் தான் வந்து முதலீடு பண்ணணும். நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.